ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வேலையாக தான் வந்திருக்கும். என்ன வேலையானு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷன் கேட் வாங்கலாம் தான் வந்திருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்க ஜிவி பெட் ஷாப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இவங்க கிட்ட எல்லா பப்பீஸும் அதே மாதிரி எல்லா கிட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குன்னாங்க. இவங்க கிட்ட ஒன்றும் இல்லை 2 இல்லை நிறையா இருக்குன்னாங்க. எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா ஸ்லோவாக பார்த்துட்டு இருந்தோம். க்ரூமிங் எப்படி வந்து டாக் ரெடி பண்ணுறாங்கன்றது வரைக்கும் ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ பார்ப்போமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடைக்குள்ளே போகணும். வந்தாச்சு கடைக்கு, பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு. பெட்ஸுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா 2 சிட்ஸு வந்து ஜாலியாக போயிட்டுருக்காங்க. சிட்ஸோட பப்பி லேப் பப்பிலாம் அதிகமாக இருக்குன்னாங்க. அதையும் பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பார்க்குறோன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். வாங்க எல்லாத்தையுமே பார்ப்போம். ப்ரைஸ் என்னன்றதை எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு 1-2 டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. நான் சும்மா கூட்டேன் என்கிட்ட வாங்கினேன் எல்லாம் பாருங்கள். ஐயோ எவ்வளோ ஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள். இவங்ககிட்ட மேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா டாக்ஸ்லாம் இருக்கான். ஸோ மேட்டிங்ஸ்க்கு யாருக்காச்சும் வேணும்னா இவங்ககிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இந்த பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் டாக் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்ப்பாங்க. ஏன்னா இது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. சீக்கிரத்தில் நாமளும் ஒன்று வாங்குவோம். அடுத்து பொம்பேரியன் பப்பீஸ் தான் காட்டினாங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க. அது ஃபேஸை பாருங்களேன், அப்படியே பாவமாக வச்சுக்கிட்டு இருக்கு. விட்டுருந்தா என்னையும் நானே வாங்கிட்டு போயிருக்கேன். நம்மக்கிட்ட ஒரு பையன் இருக்கான்றதுனால உங்களுக்கு காட்டுறேன், வேணும்னா வாங்கிக்கிங்க. அடுத்தது கேட்டு தான் பார்க்க போனோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கேட்டு. இங்கே பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செம பெருசு, கடிச்சிருன்னு பார்த்தா கடிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு பப்பியை காட்டினாங்க. இது அதை விட செம்ம க்யூட்டு. இவங்க எல்லாமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி இந்த கேட்ஸ்லாம் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு தெரியல. இதுவே நம்ம வீட்டு பூனையாக இருந்தால் எப்படி கடிக்கும். என் கையில் ஃபுட்டு தரலான்னு பார்த்தேன். அதையும் பார்த்தீங்கன்னா இந்த பப்பி வந்து சாப்பிட்டு போச்சு. சூப்பராக இருந்துச்சு. இது வாழை பாருங்கள், சைன் சைன் செம்ம க்யூட்டாக இருக்குங்க. அடுத்து லேப் பப்பி தான் காட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பப்பி கிட்ட. அவ்வளோ க்யூட்டு. இது ஃபேஸை பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக வச்சுட்டு இருக்காங்கன்னு. இந்த பப்பிலாம் வேணும்னா இப்போயே கான்டாக்ட் பண்ணுங்கள் இவங்களோட மொத்த கான்டாக்ட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இவங்களோட வெப்சைட், இவங்களோட நம்பர், இவங்களோட லொக்கேஷன் எல்லாமே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பக்கத்துலேயே டாக்லாம் வந்து க்ரூமிங் பண்ணுற இடத்துல போய் பார்த்தோம். இந்த ஷிட்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்டிகிட்டு இருக்குன்னு. அதுக்கு நெயிலாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருக்க முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக காட்டிகிட்டு இருந்தது. ஒரு சண்டையுமே பண்ணலை. நம்மள பார்க்குறாரு கேமராவை. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பப்பி வச்சுருந்தாங்க. அடுத்தது இவர் தான் பார்த்தீங்கன்னா க்ரூமிங் பண்ண போகிறாங்களாம். இது ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுட்ருக்குன்னு. உங்கள் டாகையும் க்ரூமிங்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இங்கே வாங்க ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பிடிக்கும். அடுத்து பார்க்குறேன் இந்த ப்ரோ கையில் வச்சு எதோ விளையாடிட்டு இருந்தார். என்னான்னு போய் பார்க்குறேன் இந்த லாரி பேர்டு, ரெயின்போ லாரின்னு எது சொல்லுவாங்க. லாரி கிடையாது, லாரி. கையில் இவ்வளோ சமத்து புள்ளியாக உட்காண்ட்ருக்காரு. கொத்துன்னு பார்த்தா கொத்தவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸும் கூட சேல்ஸுக்கு இருக்குது. இங்கே பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, ஆம்ஸ்டர் கூட சேல்ஸுக்கு இருக்குது. இந்த சன்கேன்யூர் பாருங்கள் எவ்வளோ அசால்ட்டாக இவங்க மேலே உக்காண்ட்ருக்குன்னு. ஏதோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஃபோஸ் கொடுக்குற மாதிரியே 2 பேரும் உட்காந்துருக்காங்க பாருங்கள். செம்மத்தியாக. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டேர்ம்டு பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க போல். ஸோ சூப்பராக இருக்குது எல்லாமே. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த காட்டையில் அசால்ட்டாக உட்காந்துருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா டேர்ம்டு தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொறுப்பாக உட்காந்துருக்காங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது. போட்டு கடின்னு கடிச்சிருவாங்க. எவ்வளோ அழகாக கேமராவுக்கு போஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா டாகோட ஃபுட்டு எல்லாமே இருக்குது. இதுக்கு தேவையான இன்னொன்றுமோ இருக்குது ஐட்டம்ஸு. 2வது இது நாய் பெல்ட்டு தானே. இது போட்டு பார்த்தீங்கன்னா அந்த நெக் பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு தேவையான எல்லா பப்பிக்கு, பெரிய டாக்கு, சின்ன டாக்குன்னு எல்லாமே இருக்குது போல. இது என்னது டாகோட ரோப்பு. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. 2வது என்னது இங்கே பாருங்கள், ஆம்ஸ்டர் கேஜ் கூட இருக்குது. ஆம்ஸ்டர் கேஜ் கூட இந்த கடையில் இருக்குது. கைஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க. கைஸ் இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொம்மை. இது ஆம்ஸ்டரா கினியா பிக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இது அமுத்துனா ஒரு சவுண்டு கேட்குதா, பூனை கத்துற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இது எவ்வளோன்னு தெரில, சூப்பராக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சீப்பாக இருந்தது. என்னென்னு பார்த்தா இது வந்து நம்மளுக்கு கிடையாதான், எல்லாம் டாக்ஸு கேட்டுக்கு. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். டாக்ஸுக்கு கேட்ஸுக்கும். டாக் சாப்பிட்றதுக்கான தட்டு பொழுகுது எல்லாம் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஒன்று அடிக்க கினியா பிக்கினே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு தனியாக இருக்குங்க. இது என்னன்னு தெரியுதா, நம்ம ஆம்ஸ்டருக்கான பெட்டிங் தான். இவங்கக்கிட்ட ஆம்ஸ்டர் கூட சேல்ஸுக்கு இருக்குது. உங்களுக்கு ஆம்ஸ்டர் வேணும்னா கேட்டு பாருங்கள். இவங்கக்கிட்ட பெட்டிங்கும் இருக்குது. அப்படியே இந்த கடையை பார்க்குறேன், சுற்றி பார்க்குறேன். நிறையா இருக்குதுங்க. நிறைய சின்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு ஒரு பெட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது. இந்த கடையில் இருக்க பாதி பொருளை பற்றி வீடியோ போடணுன்னாலே ஒரு நாள் ஆகும் போல். இது ஃபுல்லாகவே அந்த டாகுஸ்க்கான போன் தான் விதவிதமாக வச்சுருந்தாங்க.
பிஸ்கெட்ஸ்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. நம்மளோட பப்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டோம். நம்ம ஆம்ஸ்டருக்கான வாட்டர் பாட்டில் கூட இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு பெட்டு வாங்க போகிறீங்க, இல்லை அந்த பெட்டுக்கு வந்து க்ரூமிங் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜிவி பெட்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும். ஜிவி பெட் ஷாப்போட லொக்கேஷன், ஃபோன் நம்பர், இவங்களோட இன்ஸ்டா ஐடி, இவங்களோட வெப்சைட்னு சொல்லிட்டு எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.